السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. அரசாட்சி தனதாக்கி அரசாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற பேரரசனாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. இன்னும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் என்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்று நம்மளை எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய, நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் நம்மளை துன்புறுத்தும் காரணம், நம்மளை பல கெடுபிடிகளில் நம்மளை ஆளாக்கக்கூடிய அரசுகள், ஆட்சியாளர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நமக்கு அடைவதற்கு நாம் தான் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு நாமே காரணமாக இருக்கிறோம். எப்படி என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே நாம் கையேறி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். நாம் வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறோமோ அல்லாஹ்வினுடைய வழியிலேயும், அல்லாஹ் சொல்லி தந்த வழியிலேயும் நாம் சரியான முறையில் வாழ்ந்தமையானால் அல்லாஹ்வினுடைய உதவிகள் நமக்கு என்றும் தீராமல் கிடைத்துக் கொண்டிருக்கும். நாம் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துகளை நாம் வீணடிப்பதன் காரணமாக, மோசடி செய்வதன் காரணமாக, திருடுவதன் காரணமாக பல குற்றங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட காரியங்களின் சோதனையாகத்தான் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சியாளர்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் எத்தனையோ நபர்கள் நல்லவர்களாகவும் இருக்கலாம், தீயவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் சேர்த்துதான் அல்லாஹ் தஆலா அந்த தண்டனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறான். ஏனென்று சொன்னால், அதற்கு உடந்தையாக அந்த நல்லவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார். நம்ம விட்டு நம்ம வேலை விட்டு இருந்தா போதும், மற்றவங்க என்ன தப்பு பண்ண நமக்கு என்ன, அவன் பண்றா அதுக்கு அவன் அனுபவிப்பான், நம்ம தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கி போறது. யாரேனும் ஒருவர் தவறு செய்தால் அதை நாம் தட்டி கேட்க வேண்டும். தவறென்று தெரிந்தும் அதை விட்டு செல்லும் பொழுது அல்லாஹ்வினுடைய கோப பார்வை நம்ம மீது இறக்கப்படுகிறது. ஆகையால் நாம் நல்ல ஆட்சியாளர் வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலில் சீராக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ் கற்றுத்தந்த வழியிலே நாம் வழிநடத்த வேண்டும். இப்படியாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய உதவிகள் ஒருபோதும் நம்மளை விட்டு சென்று விடாமல் இருக்கும். நாம் இன்று கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய கட்சி பெயர்களை சொல்லி எங்களுடைய தலைவர்கள் என்று நாம் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி கூச்சலிடுறோம். நாம் இப்படி கூச்சலிட்டு தேர்ந்தெடுக்க கூடாது. பல சட்ட மேடைகள் போட்டு பல பேருக்கு முன்னாடி கத்தி என்னுடைய தலைவன் தான் கத்தினா நம்மளுடைய தலைவர்களாக அவர்கள் ஆகிவிட முடியாது. அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் கற்றுத்தந்தவரையில் நடத்துவார்களே ஆனால் நீதிவான்களாக நியாயவான்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் நியாயவான்களாக நீதிவான்களாக இருக்க வேண்டும்.
இப்படிப்பட்ட சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆட்சியாளருக்கு உதாரணம் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான். அவர்களுடைய ஆட்சியில் அவர் அரசர் என்று பலருக்கு வெளியே தெரியாது. இவர்தான் அரசரா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் இருப்பார்கள். அவருடைய ஆடைகளும் சரி, அவர்களுடைய இல்லங்களும் சரி, அவர்கள் செல்லக்கூடிய வாகனங்களாக இருந்தாலும் சரி எளிமையானதாக இருக்கும். ஆனால் இன்று பார்த்தோமே ஆனால் இப்படி ஆட்சி செய்யக்கூடியவர்களுடைய வீடு எவ்வளவு பெருசு இருக்கு தெரியுமா? அவர்களை ஜெயிக்க வைத்தவர்கள் ரோட்டிலும், ஜெயித்தவர்கள் எல்லாம் மக்களுக்காக என்று சொல்லி மக்களுடைய பணத்திலே அவர்கள் சொகுசு இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் சாக்கடையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோம். இதெல்லாம் எப்படி தானா வந்தாங்களா? இப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்தும் நாம் தான் இன்னைக்கு ரசிகர்களாகத்தான் நாம் அவர்களை தேர்ந்தெடுக்கிறோமே தவிர எப்படிப்பட்ட ஆட்சிகள் அமைய போகிறது? அவர்கள் அல்லாஹ் ரசூலும் கற்றுத்தந்த வழியிலே நியாயமாக நம்மளுக்கு நன்மைகளை செய்வார்களா, மக்களுக்கு நீதியை தருவார்களா என்று யோசித்தோமே ஆனால் நாம் சரியானவர்களுக்கு நம்மளுடைய வாக்குகளை அளிப்போம். இன்னைக்கு ஒருத்தர் அதுல ஒவ்வொருத்தரும் கூட்டு போனோம் ஒவ்வொரு சொல்றாங்க. எப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்றாங்க. பேர் நம்ம சொல்ல வேண்டாம். ஒரு தலைவர் சொல்றாரு, நீங்க உங்க கட்சியில் தர சேலை வேணாம், உங்க கட்சியில் தர பருப்பு வேணாம், வேலை கொடுத்தா போதும், எல்லாத்தையும் நாங்க தரோம்னு சொல்லி இன்னொரு கட்சிக்காரர் கூப்பிடுறாரு. இன்னொரு ஆள் சொல்றாரு, வேலையே இல்லாம நான் மாசம் மாசம் 5000 தரேங்கிறான். இப்படியாக போட்டி போட்டு பணங்களை கொடுத்து நம்மளுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். நம்மளுடைய உரிமைகளை அவர்கள் பெறுகிறார்கள். அதற்கு நாமே துணை போய் கொண்டிருக்கிறோம். வெறும் மாசம் 5000 ரூபாய் பணத்துக்காக நம்மளுடைய 5 வருட வாழ்க்கைகளை அர்ப்பணித்து விடுகிறோம். அர்ப்பணித்து விட்டு நமக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஷனா ஏறி இறங்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளை தேடி வந்து அடைவதல்ல, நாம் செய்யக்கூடிய குற்றங்களும் குறைகளும் தான் நமக்கு வினையாக வந்து நின்று கொண்டிருக்கிறது. ஆகையால் அல்லாஹ்விடத்தில் நாம் மன்றாட வேண்டும். நல்ல நீதிவான்கள், நியாயவான்கள், நமக்கு சிறந்த ஆட்சியாளராக அமைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் ஒவ்வொரு நேரமும் துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.